வெல்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம் சார். பரமேஸ்வரி திருநெல்வேலி. வணக்கம் மேடம். சார், இந்த இரிட்டேஷன் வந்து நமக்கு எமோஷன் வர்றப்பதான் அந்த இரிட்டேஷன், எமோஷனே இந்த இரிட்டேஷனால தான் சொல்றீங்களா? எமோஷன் கூட இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் இரிட்டேஷன் தான். ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு இரிட்டேஷன், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. இரிட்டேஷன் வேற வித ரூபத்துல இருக்கு. இரிட்டேஷன்ன்றது எமோஷன்ன்றது என்னது? தாட்டு பிளஸ் ஃபீலிங். ஓகே. நெகட்டிவ் தாட்டே ஒரு இரிட்டேஷன் தான். ஓகே, நெகட்டிவ் ஃபீலிங். ஸோ எமோஷன்லயே ரெண்டு ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வர எல்லா லோயர் எமோஷன்ஸ்னா என்னது? ஆல் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே லோயர் எமோஷன்ஸ் தான். ஆல் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஆர் ஹையர் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க. எந்த எமோஷனால உங்கள் உடம்புக்கு பாதிப்பு வருது எல்லாமே லோயர் எமோஷன் தான். எந்த எமோஷனால நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவ் ஹையர் எமோஷன்ஸ். ஆமா. இப்போ ஒருத்தருக்கு ஜோக் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. அப்போ அது இரிட்டேஷன் கிடையாது. அதே ஒருத்தர் சோகமா அவரோட ஸ்டோரி சொல்லும் போது, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் சொல்லும் போது ஐயோ நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அது இட்ஸ் கால்ட் அது ஒரு இரிட்டேஷன் தான். அது இன்னும் இரிட்டேட் ஆகுறோம்ல. ஆமா ஆமா, நம்ம அஃபெக்ட் ஆகுறோம். நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்க. நெகட்டிவா அதோட இம்பாக்ட் உங்க மேல நெகட்டிவா இருக்கு. ஸோ இன்னும் நீங்க நினைச்சது மட்டும் இல்லை, நீங்க கேட்டது கூட இரிட்டேஷன் ஃபார்ம் தான். தேங்க்யூ. யா, தேங்க்யூ. ஹாய் மேம். தேங்க்யூ ஃபார் த செஷன். இப்போ ஆக்சுவலா எப்படின்னா, இப்போ மெடிடேஷன்ல வந்ததுனால ஐ வுட் பி ஏபிள் டு ரியாக்ட் பெட்டர் டு த சிச்சுவேஷன் அண்ட் பீப்புள். பட் இதுக்கு வரத்துக்கு முன்னாடி லைக் இப்போ ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா தட்ஸ் a natural thing to react இல்லையா? லைக் so which cannot be avoided, like getting irritated. So இப்போ we cannot avoid it, and அந்த மாதிரி இதுல what do you suggest? Like we cannot இப்பதான் avoid it கிடையாது. It has been, we have been, the whole society was programmed in such a way to react. Okay. Society, it's not just India or America or UK or any, the whole humanity. ஸோ ஈவன் மெடிடேஷன் பண்ணப்போ என்ன ஆயிடும்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். எதுக்கு ரியாக்ட் ஆகணும், எதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாதுன்ற காமன் சென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா நம்பர் ஆஃப் இரிட்டேஷன் வில் கம் டவுன். பட் ஸ்டில் வி ஃபீல் இரிட்டேஷன். பட் அது வந்து த மோர் யூ டூ மெடிடேஷன், த மோர் யூ பிகம் ஸோ கான்ஷியஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்லி இரிட்டேஷன் நலிஃபை ஆகிடும். பட் ஒருத்தர் பேசும்போது, ஒரு நெகட்டிவா பேசும்போது அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஜஸ்ட் take this as an opportunity to realize that irritation, நீங்க வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தை கேட்கும்போது, தேவையில்லாத கான்வர்சேஷன் பண்ணும்போது, அதனால உங்களுக்குள்ள இரிட்டேஷன் கிரியேட் ஆகுறதுனால உங்க உடம்புல ஒரு பாய்சன் கிரியேட் ஆயிட்டு இருக்குன்ற அவேர்னஸ் நீங்க கொண்டு வரணும். அப்போ என்ன ஆயிடும்னா யூ வில் ஸ்டார்ட் லிசனிங் டு ஆல் காசிப்ஸ். நீங்க யார் எது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. யார் எது சொன்னாலும் அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துட்டு, நெகட்டிவ்னா ஓகே தூக்கி போட்டுட்டு நீங்க பாடிக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அங்கே வந்து உங்க லிசனிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிடும் த்ரூ மெடிடேஷனால, த்ரூ கான்ஷியஸ் லிவிங்னால. ஸோ இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில அந்த இரிட்டேஷன்றது கம்மி பண்ணுறதுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்குள்ள பாய்சன் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவேர்னஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா போதும். வணக்கம் மாஸ்டர். I'm Jessica from Salem. Yes. எனக்கு 2 क्वेश्चन மாஸ்டர். இப்ப நம்ம வந்துட்டு நமக்கு நெகட்டிவா நடந்ததை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது நமக்கு வந்துட்டு பாய்சன்ஸ் அதிகமாகும்னு சொல்றீங்க இல்லையா? Yes. அதே போல இப்ப நமக்கு நடந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸை நம்ம நினைச்சு பார்க்கும்போது
அப்ப வந்து நம்ம உடம்பு வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்? ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி நம்ம நினைச்சு பாக்குறது நம்ம உடம்புக்கு நல்லது தானே, நமக்கு நல்லது தானே? நல்லதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ளுக்குள்ள இரிட்டேஷன் அதிகமாகி அவ்வளவுக்கு அவ்வளவு பாய்சன் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். when you are happy, ஓகே உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் ரிலீஸ் ஆயிடும், ஓகே மாஸ்டர். ஹாப்பி தேங்க்யூ கெமிக்கல்ஸ் தான் ரிலீஸ் ஆயிடும். எஸ், பர்ஃபெக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் த செஷன். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் மாஸ்டர். இப்போ ஏதாவது ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இப்போ இஃப் யூ ஆர் ஃபேசிங் யாராவது ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஒன்னு செய்யறாங்க இல்ல கேக்குறாங்க போது ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் அது நிறைய நான் ரீட் பண்ணியிருக்கேன் மாஸ்டர். ஸோ இந்த இடத்துல இப்போ அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸோ ரியாக்ட் பண்றதுங்கிறது ஹைலி எமோஷனலா அவங்க எந்த ஒரு டென்ஸ்டா எப்படி இது பண்றாங்களோ அதே இமோஷனை நம்ம பிக்கப் பண்ணி நம்ம அந்த ஒரு ஹீட்டட்னஸ்ல நம்ம பண்றது, அதுல இரிட்டேஷன் பீக்கா இருக்க போறது. இப்ப ரெஸ்பாண்ட் பண்ண போனோம்னா நம்ம கொஞ்சம் அதை உள்வாங்கி இது எக்ஸாக்ட்லி இது என்னது அப்படின்னு அது ஒரு என்ன சொல்றது ப்ராசஸ் பண்ணிட்டு பண்றதா மாஸ்டர். அப்ப அதுல இரிட்டேஷன் இல்லாம இருக்குமா ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது? ரியாக்ட் பண்ணும்போது அதிகமா இருக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கொஞ்சமா இருக்கும். பட் ஆனா இரிட்டேஷன் இருக்கும். இரிட்டேஷன் இருக்கும். ஆனா அந்த ரெஸ்பான்ஸு கூட நீங்க ரெஸ்பாண்ட் ஆகணுமான்றது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரெஸ்பான்ஸ்க்கு நீங்க ரெஸ்பாண்ட் ஆகக்கூடாதுன்றது உங்க சாய்ஸ். ஃபில்டர் பண்ணிடணும் மாஸ்டர், தேவையா தேவையில்லையான்னு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே மாஸ்டர், வெரி நைஸ். நீங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் அது கம்ப்ளைண்ட்டா, காசிப்பா, நெகட்டிவா என்னன்றது நீங்க பாருங்க. அதுலயே நீங்க ஃபில்டர் பண்ணலாம். அந்த கேட்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுதா, இல்ல மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதா, இல்ல யாருக்காவது யூஸ் ஆகுதான்னு பாருங்களேன். வெறும் இந்த 3 கொஸ்டின்ஸ்ல யூ கேன் ஃபில்டர் எவ்ரிதிங். எஸ் மாஸ்டர், நைஸ். சிம்பிள். இன்னும் நீங்க அந்த கான்டெக்ட்ல நீங்க எல்லாமே பார்க்கும்போது, இந்த ஃபில்டர் ஸ்விட்ச் பார்க்கும்போது 95% நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க அண்ட் யூ வில் பிகம் சோ கான்ஷியஸ் அண்ட் ஸோ தட் உங்க உடம்புல பாய்சன் கிரியேட் ஆகாது, ஏற்கனவே கிரியேட் ஆன பாய்சன் கூட போயிடும். ஓகே மாஸ்டர். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க மாஸ்டர், இப்போ இன்னொருத்தங்க வந்து அவங்க சேட்னஸை ஷேர் பண்ணும்போது அந்த இமோஷனே நம்ம பிக்கப் பண்ணுவோம், ஸோ அதுலயும் அதுவும் இரிட்டேஷன் தான் அப்படின்னு. அப்போ இப்போ சிம்பத்தைஸ் பண்ணக்கூடாது, யூ நீட் டு எம்பத்தைஸ் அப்படின்னு அதையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எம்பத்தைஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்றது எனக்கு இப்போ. தட்ஸ் ட்ரூ. ரெண்டாவது, இப்போ உங்களோட கஷ்டம் நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல என்னோட கஷ்டம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சிம்பிளி யூ ஆர் அஃபெக்டிங் மீ அண்ட் ஐ எம் அஃபெக்டிங் யூ. அப்ப என்ன ஆயிடுது, எனக்குள்ள ஏற்கனவே ஒரு இரிட்டேஷன் இருக்கு. அந்த இரிட்டேஷனுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு யுவர் வெர்ஷன் ஆஃப் இரிட்டேஷன் ஆட் ஆகுது. அப்போ என்னோட வெர்ஷன் ஆஃப் இரிட்டேஷன் உங்களோட வெர்ஷன் ஆஃப் இரிட்டேஷன் ரெண்டு கிளப் பை அது ஒரு காக்டெயில் இரிட்டேஷனா மாறுது. அது இன்னொரு விஷயம் இன்னொருத்தருக்கு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும். பாருங்க, சைக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன், த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். இரிட்டேஷன் இஸ் நத்திங் பட் த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், அது டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர். நமக்கு தெரியாம நம்மளோட அவேர்னஸ் இல்லாம கேட்கிற ஒரு விஷயம் நெகட்டிவ், லோயர் எமோஷன்ஸ் நெகட்டிவா இருக்கும்போது இட் இஸ் கிரியேட்டிங் எ ஃபயர், இட் இஸ் கிரியேட்டிங் எ பாய்சன். அண்ட் நம்ம அவேர்னஸ் இல்லாம இன்னொருத்தருக்கு சொல்லும் போது we are creating a poison in them. We are importing and we are exporting poison. இந்த கான்டெக்ட்ல பாருங்களேன், how stupid we are என்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். நம்மளுக்கு தெரியாம பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ்னால. அதுதான் இந்த புக்ல என்ன சொல்றேன்னா, when you are conscious, when you are more focused on meditation, in the conscious building of poison, conscious construction of poison and collapse ஆயிடும். ஸோ நம்ம வாழ்க்கை நம்மளோட உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கணும்ன்றது நம்ம கையில, ஒரு செகண்ட் நம்ம கையில தான் இருக்கான்ற விஷயம் நம்மளுக்கு புரிதல் வரும். Yes, Master. Thank you, Master. How to identify and overcome regarding thyroid problems, sir? Is this due to irritation? Every disease is due to
different types of different forms of irritation. Thyroid தைராய்டு அது எங்க இருக்கும்? த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கரா எதனால இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேச வேண்டிய இடத்துல பேசாக பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. அப்புறம் சில டைம்ல வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க ரியாக்ட் ஆகணும். ஆக வேண்டிய இடத்துல நீங்க ஆகாம இருக்கும்போது இங்க த்ரோட் ஸ்ட்ரக் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்ட்ரெஸ் எது மேல வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த தைராய்டு கிளாண்ட், அதுதான் விஷுத்த சக்கரா, அது பிளாக் ஆயிடும். அது எதனால பிளாக் ஆகுதுன்னு பாருங்க. தாட்னால, ஃபீலிங்னால. இந்த ரெண்டு இருக்கிறதுனால தானே, பிளஸ் எமோஷன், இந்த 3 இருக்கிறதுனால தானே இங்க ஸ்ட்ரோக் ஆகுது த்ரோட்டு. அப்போ எது? தாட்டு, ஃபீலிங். தாட்டு பிளஸ் ஃபீலிங், எமோஷன். ஸோ தாட்டு பிளஸ் ஃபீலிங் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு எமோஷன். ரிப்பீட்டட் எமோஷன் இஸ் ஈக்குவல் டு பிலீஃப் சிஸ்டம். ஸோ ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஹஸ்பண்ட் எது சொன்னாலும் ஒய்ஃப் வந்து கேட்கணும், இல்லை ஒய்ஃப் எது சொன்னாலும் ஹஸ்பண்ட் கேட்கணும். இந்த மைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தாட் இருக்கும்போது, இந்த மாதிரி எமோஷன் இருக்கும்போது, இந்த எமோஷன் ரிப்பீட்டட் ஆகும்போது, அதுவே ஒரு பிலீஃப் சிஸ்டம் மாறும்போது, எப்பப்பெல்லாம் அது ட்ரிகர் ஆகுதோ உள்ளுக்குள்ள பாய்சன் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அந்த பாய்சன் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? தைராய்டில் ஸ்டோர் ஆகிடுது. அப்போ அந்த பாய்சன் தைராய்டில் ஸ்டோர் ஆனதுனால தைராய்டு இஷ்யூஸ் வரும். அப்போ எதனால அந்த தைராய்டு இஷ்யூ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் தாட். எந்த மாதிரி தாட்டு அதை நீ பார்க்கணும், அந்த எமோஷன் நீங்க பார்க்கணும். Good evening, Master. Good evening, ma'am. Mrs. Bhuneshwari from Chennai ECR. So, Master, என்னுடைய கொஸ்டின் வந்து இப்போ நம்ம சொன்னீங்க கான்ஷியஸ் அண்ட் அவேர்னஸ் இருக்கும்போது we don't get into the emotions. So that is ஸோ நம்ம கான்ஷியஸா இருக்கோம்னா தட் இஸ் நம்ம அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறோமா? வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்பனிங்? கான்ஷியஸ் மீன்ஸ் நம்ம அவேரா இருக்கும், நம்ம என்ன பண்றோம், என்ன மாதிரி தாட் இருக்கும், நம்ம அவேர்னஸோட இருக்கும். Consciousness will be happening only in the present moment. Yes. So we are aware what is actually happening in the present. Yes. So we don't give place for the emotions to attack us. Yeah, yes, yes. So this is the only thing that is living in the present moment and mindfulness. So when you follow mindfulness and present living, you can avoid all this. Yes, correct, Master? Correct, madam. Correct. Present momentல இருந்துட்டு awareness develop பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாய்சன் கில்லிங் டெவலப் பண்ணிக்கலாம், அந்த ஆட்டிடியூட் டெவலப் பண்ணலாம். Yes. Okay. Thank you, Master. Thank you. எனக்கு என்ன வேலை செய்தால் சரியாக இருக்கும் என்று தியானம் செய்தால் தெரியுமா? என்னுடைய ப்ரொஃபஷனல் என்னவென்று எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அதாவது தியானத்துல இது வந்து இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லை, பட் ஸ்டில் நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும், தாட் கிளாரிட்டி வந்துடும். அப்போ என்ன பண்ணணுன்றது உங்களுக்கே தெரிய வந்துடும். மெடிடேஷன் மட்டும் பண்ணாலே போதுமா? உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எது பண்ணா உங்களுக்கு கரெக்டான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஜெயசுதா. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இப்ப வந்துட்டு அடுத்தவங்க நம்ம கிட்ட ஏதாவது அவங்களோட கஷ்டத்தை சொன்னா நாம அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஃபேமிலிக்குள்ள அப்பா அம்மா அண்ணா அப்பா தங்கச்சி இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரியாக்ட் ஆயிடுவோம். அதை எப்படி அவாய்ட் பண்றது மாஸ்டர்? நீங்க எந்த நாலேஜ் கேட்டதுனால நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ அந்த நாலேஜ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எது பேசுனா அவங்க உடம்புல பாய்சன் கிரியேட் ஆகுதோ அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க பேச ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கும் அந்த இம்பாக்ட் வராது, உங்க மேல வராது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்றது மூலமா நாம இத பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது, எல்லாருக்குமே கஷ்டம்ன்றது இருக்கும், வரணும். பூமி மேல பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வரும், வந்தே ஆகணும். வந்தாதான் நம்மளால வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது தான்
நமக்குள்ள ஏற்கனவே போன ஜென்மத்துல இருந்து சேர்த்து வச்ச கர்மா வந்து கிளியர் ஆயிடும். அதனால நமக்குள்ள நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுவோம். அது ரெண்டாவது நிறைய விஷயம் நம்ம கத்துக்குவோம். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றதே இல்லைன்னா நம்ம இங்க பூமி மேல பிறக்கிறதுக்கு தேவையில்லையே. ஸோ நம்ம இந்த பூமி மேல வர்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவோட டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் வருவோம். இல்லைன்னா தேவையில்லை. எதுக்கு வந்துட்டு இங்க சஃபர் ஆகணும்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. எஸ் மாஸ்டர். யா. ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அது நல்லதோ கெட்டதோ என்ன வேணாலும் வரட்டும். அது நீங்க ஃபேஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்க கத்துக்குவீங்க. மாஸ்டர் இன்னொரு கொஸ்டின் எனக்கு. இப்ப நமக்கு சப்போஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயுமே நமக்கு இரிட்டேஷன் ஆகுது. நாம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதே நம்ம ஒரு லெசன் கத்துக்கதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது எப்படி மாஸ்டர் தெரிஞ்சுக்கிறது? எது சிம்பிள்மா, எதுக்கு பிரேக் டவுன் ஃபெயிலியர் எதுக்காக ஒருத்தர் எக்ஸாம்ல கம்மி மார்க் எதுக்காக வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க, 100 மார்க்குக்கு 50 மார்க் தான் வந்துச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்? நம்ம எதுல வீக்கா இருக்கிறோம் அப்படிங்கறத யோசனை பண்ணுவோம். அவ்வளவுதான். அப்போ எதனால மார்க் கம்மி ஆயிடுச்சுன்றதுலாம் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. எஸ். அப்போ எங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, எங்க வீக்கா இருக்கான்றது உங்களோட வீக்னஸ் உங்களுக்கே தெரியும். அப்போ எங்க வீக்கா இருக்கிறீங்களோ அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் டெவலப்மெண்ட் ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் அதே எக்ஸாம் வைக்கும் போது உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்துடும். ஓகே மாஸ்டர். நம்ம என்ன பண்றோம்னா அது பார்க்காம ஐயோ வீக் ஆயிட்டுமே, மார்க் போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, உயிரை போயிடுச்சு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எங்க பார்க்க வேண்டியதோ அங்க பார்க்கல, எங்க தேவையில்லையோ அங்க வந்து பார்த்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்றோம். தேவையில்லாததுக்கு அதிக எனர்ஜி நம்ம கொடுக்குறோம். ஆமா, தேவையில்லாத விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில பாய்சன் தான் கிரியேட் ஆகுது. இனிமே இந்த செகண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில எது யோசிச்சாலும் இந்த பாய்சன் கிரியேட் ஆகுதா, பாய்சன் டெஸ்ட்ராய் பண்றீங்களான்னு மட்டும்தான் நீங்க பாருங்க. அதுதான் இந்த சப்ஜெக்ட் இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பாய்சன் எதனால கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரொம்ப டீட்டெயிலா போகும்போது உள்ளுக்குள்ள இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். அடுத்து ரமேஷ் மாஸ்டர், நீங்க பேசுங்க. மாஸ்டர் வணக்கம். வணக்கம் சார். மாஸ்டர் எனக்கு இந்த மெடிடேஷனை பத்தி ஒரு டவுட் மாஸ்டர். அந்த டைம்ல கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா இப்பதான் ஒரு 4 டேஸா பண்ணிட்டு இருக்கேன் மெடிடேஷன் கண்டினியூவா. அது கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனான்றத தெரிஞ்ச டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்னு கேட்கிறேன் மாஸ்டர். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா ஃபீல் பண்ண ஒண்ணுமே இல்லை, சொல்லுங்க. சரி மாஸ்டர். மாஸ்டர் அந்த பிரமிட்ல தான் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். 4 டேஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் திருவண்ணாமலை இருந்து பேசணும் உங்ககிட்ட கூட பேசியிருக்கேன் பாருங்க மாஸ்டர். ஓப்பன் பிரமிட்ல பண்ணிட்டு இருக்கேன். அது மாஸ்டர் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நார்மலா கேஷுவலா மெடிடேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 45 மினிட்ஸ் டெய்லி பண்றேன். அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் உட்காரணும், அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் உட்காரணுன்ற அந்த ஒரு நம்ம பிடிவாதத்தோட உட்கார்ற மாதிரியே இருக்கு மாஸ்டர். இது கரெக்டான இதுவா இல்ல? இல்ல, கரெக்ட் தான். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கு. ஸ்டார்டிங்ல நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும். ஆமா மாஸ்டர். அது 21 டேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பழகிடும், பாடி செட் அதுதான் ஆயிடும். அதுதான் மாஸ்டர். 1 hour உட்கார்றதுக்கு உடம்பு டியூன் ஆயிடும். எனக்கு வந்து 40 வயசு ஆகுது மாஸ்டர். அதனால நான் டெய்லி 45 மினிட்ஸ் பண்றேன். இப்ப தொடர்ந்து ரெகுலரா ஒரு 5 டேஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு 8:30க்கு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 9 o'clock உட்காந்து 9 to 9:45 வரைக்கும் டெய்லி பண்றேன். அது ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே அந்த டெய்லி வந்தோடனே அது பண்ணியே ஆகணும்னு ஒரு ஆர்வம் வந்துடுது. எப்படியாச்சும் பண்ணிடணும்னு வந்துடுது. ஆனா 45 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மாஸ்டர் எழுந்திருக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸ்டார்டிங்ல அப்படிதான் பண்ணும் சார். அப்படிதான் நீங்க உங்க உடம்புக்குள்ள உங்க மைண்டுக்குள்ள ஒரு டிசிப்ளின் கிரியேட் பண்ண முடியும். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. வினோத் ஜெய் என்றவங்க கேட்டிருக்காங்க, மாஸ்டர் ஐ ஜாயின் த ஜொமோட்டோ டெலிவரி ஜாப், அதாவது நான் வெஜிடேரியன் ஆர் டெலிவரி மாஸ்டர். Okay. திஸ் ஜாப்
கண்டினியூ பண்ணலாமா, ரிசைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, அது நீங்கள் தான் இப்போ டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா எதனால கர்மா கிரியேட் ஆகுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுக்க அது கரெக்ட் கிடையாது. நீங்களே யோசிச்சு டெசிஷன் எடுங்க. இந்த மாதிரி கேள்வி பெட்டர் டு அவாய்ட் மேடம். பிகாஸ் இந்த கொஷின்ஸ் வந்து ஆன்லைன் ஃபாரம்ல பேசக்கூடாது. ஓகே மாஸ்டர். ரைட், தேங்க்யூ. வினோத் மாஸ்டர், நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் கிளாரிட்டி என்னன்னா, எதனால கர்மா கிரியேட் ஆகுன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அது நீங்க பண்ணாம இருந்தாலே போதும். அப்புறம் வந்து ஸ்ரீனிவாசன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. டூரிங் டிரைவிங் வெஹிக்கிள் சம் பீப்புள் வயலேட் டிராஃபிக் லா. டிரைவிங் வெஹிக்கிள் இஸ் இன் ஹி பீம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு அவாய்ட் இரிட்டேஷன். தேங்க்யூ மாஸ்டர். அங்க இரிட்டேஷன் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், நம்மளோட சாய்ஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குதுன்னா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் டு ரியாக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க உங்களோட மைண்டுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்க. சுச்சுவேஷன் ஆகும்போது சுச்சுவேஷன் வரும்போது நீங்க ரியாக்ட் ஆயிடுவீங்க. இட்ஸ் ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் டைம் ஆகும்போது ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை அந்த அவேர்னஸ் கொண்டு வாங்க. ரியாக்ட் ஆயிட்டோன்னா, ஒரு அன்வான்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம ரியாக்ட் ஆயிட்டோம்னா இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகிடும். அந்த இரிட்டேஷன்லேருந்து பாய்சன் கிரியேட் ஆகிடும். இன்னொருத்தர் மேலே கோவம்ன்றது நம்ம உடம்புல பாய்சன் கிரியேட் ஆகுற மாதிரி இது ஆகுறதுன்னு அர்த்தம். அப்போது இன்னொருத்தர் மேலே கோவம்ன்றது எனக்குள்ள நான் பாய்சன் கிரியேட் பண்ணி ஒரு நோய் கிரியேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ இன்னொருத்தர் மேலே கோவம்ன்றது என்ன உடம்புல நான் நோய் கிரியேட் பண்ணிக்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது கோவப்படணுமா படக்கூடாதான்றது உங்களோட சாய்ஸ். இப்போ அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபினிஷ். வணக்கம் மாஸ்டர். நான் ஒரு 10 months பயிற்சி தியானம் பண்ணிட்டு இருக்கேன், பிராமிட் தியானம். அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலா என் ரூம்ல நான் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாலே அந்த சஹஸ்ர சக்கரம் இதுல வந்து நல்ல ஃபீலிங் உணர்றேன் நான். எனக்கு அந்த இது பண்ண ஆரம்பிச்சு 3 months அப்புறமே நல்லா அந்த பேக் பெயின் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அப்புறம் மைக்ரைன் தலைவலி இருக்கும், அது அது வந்து குறைஞ்சிருக்கு மாஸ்டரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். அப்புறம் இன்னொரு கேள்வி, இரிட்டேஷன் பத்தி சொன்னீங்க. இப்ப என் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்க வந்து 4 பேர் கூட பிறந்தவங்க. அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தா, எங்க ஏஜ்ல வசதியா நல்லா எல்லாம் இருந்தது. நாங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம், அவ வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டா. அவளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது இப்போ அவளுக்கு அவ குழந்தைக்கு குழந்தை பிறக்கல, அதான் பிரச்சனை. ஒரு பெரிய பிரச்சனை. அவ என்ன ஃபீல் பண்ணா, நான் வந்து எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. நான் வந்து அவ்வளோ நல்லா இருந்தேன், இப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் பேசும்பொழுது, அவ பேசும்பொழுதே ரொம்ப மனசுக்கு இப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. நான் சொல்றேன் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றேன், பட் என்ன பண்றது அது அப்படின்னு, அவளை எப்படி டீல் பண்றது? ignorant டாக்ஸ் மேடம். குழந்தைக்கு குழந்தை இல்லை, ignorant டாக். அவங்கவுங்க போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லது கெட்டதை ஃபேஸ் பண்ண போறாங்க. அவங்க வாழ்க்கையில் இப்படி நடக்கலையே, இவங்க வாழ்க்கை இப்படி நடந்துச்சு, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இல்லையே. இதெல்லாம் ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு ஏக்வன் சூப்பர் குவாலிட்டி டுபாகூர் மேட்டர். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எவனுக்குமே பர்சனலா கூட யாருக்குமே தேவையில்லாத விஷயம். வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லது நடந்துட்டே இருக்கும், கெட்டது நடந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அது புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து கர்மா இருக்கும், அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க, இம்மிடியட்டா எனக்கு வாழ்க்கையில இப்படி இம்மிடியட்டா நடக்கணும். நடக்கலையா, ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணீங்களா, ஓகே சூப்பர். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உடம்புல ஒரு கிலோ பாய்சன் கிரியேட் ஆயிருக்கும். அதான் அவளுக்கு முடியல. சிம்பிள்.
இங்க சாய்ஸ் இருக்குல்ல, எதுக்கு தேவை நெகட்டிவா அதான் யோசிக்கணும்? இதுதான் நானும் நாலேஜ். அதான் சொல்றேன். இல்ல, இதுதான் நாலேஜ். நம்ம எதுக்கு பகவத்கீதா இருக்கு, எதுக்கு ராமாயணம் இருக்கு, எதுக்கு மகாபாரதம் எல்லாம் இருக்கு? மாஸ்டர்ஸ் பகவத்கீதால என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க, திருக்குறள், திருவாசகம், எவ்வளவோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கு இல்லையா? அது ஏன் நம்ம கிட்ட, நம்ம வீட்டுல புக்ல இருக்கு? எதுக்கு நம்ம எல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்? படிச்சுட்டு புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கா? அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணணும் வாழ்க்கையில. அந்த நாலேஜ் இருக்கு. இது எல்லாமே படிக்காம கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணா ராமா குழந்தை பிறக்கலன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொன்னது நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? இல்ல. சரி. நம்மளுக்கு இல்ல, என்ன எதுக்கு இவ்வளவு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, எல்லாருக்குமே, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும். ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு லோயர் எமோஷன் தாட் இங்க வந்துச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா பாய்சன் கிரியேட் ஆகுது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஏன்னா இங்க பூமி மேல நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எல்லாருமே கத்துக்கிறாங்க. இந்த புக்கு படிக்கிற வரைக்கும் எனக்குள்ள எவ்வளவு இரிட்டேஷன் இருக்கான்றது எனக்கே தெரியாது. இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் அந்த இரிட்டேஷன்லாம் பார்க்கும்போது, ஐயோ இன்னும் எவ்வளவு கான்சியஸா நான் இருக்கணும், எவ்வளவு அவேர்னஸ் டெவலப் பண்ணும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்தது. அது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கேள்வி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்குள்ள இன்னும் அவேர்னஸ் டெவலப் ஆகுது, கிரியேட் ஆகுது.